2000 வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது பாண்டிய மன்னனின் மகள் செம்பவரம் இளவரசி அழகு திறமை வீரன்னு சிறந்து விளங்கினவங்க. தென்கொரியாவில் சூரோ இளவரசு கயா பகுதியை ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. இவர் திருமணம் செய்ய நிறைய பெண்களை பார்த்தோம். இவருக்கு செம்பவளம் இளவரசி தான் பிடிச்சிருந்தது. செம்பவளம் இளவரசி திருமணத்துக்காக கொரியாக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் 7 பாய்மர கப்பல்களை பாண்டிய மன்னர்கள் அனுப்பி வச்சாங்க. செம்பவளம் இளவரசிக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வீர விளையாட்டு சொல்லி தரணும்னு இங்க இருந்தே ஆட்களையும் அனுப்பி வச்சாங்க. தானியம், மருந்து, சமையல்காரர், மருத்துவம் எல்லாமே இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இளவரசிக்கு வேலை செய்ய போனவங்க சவுத் கொரியா மக்களை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நம்முடைய மரபு சார்ந்த உறவுகள் கொரியால இருக்கிறதுனால தான் பிடிஎஸ் நமக்கு அவ்வளவு பிடிக்குது. கொரியாவில் 10% தமிழ் மரபு வழியில் வந்தவங்க தான் உயர் பதவியில இருந்தாங்க. பிடிஎஸ்ல உள்ள 7 பேர் பிளாக் பிங்க் இவங்க எல்லோருமே நம்முடைய ரத்த வழி சொந்தங்கள் தான். பிடிஎஸ்னா யாரு? அந்த 7 பேர் உங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு யாராவது கேட்டா அவங்க எங்களோட தொப்புள் கொடி உறவின் மூலம் வந்தவங்க தானே நீங்க சொல்லலாம். ஏன் கொரியனோட தாலாட்டு பாட்டே ஆரிரோல தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.